வீட்டுக்கு வந்த பொண்ணு அப்பா செங்கல் எடுத்து அடிக்க தூக்குறேன்னு சொல்லி பொண்ணு மாப்பிள்ளைய கல்யாணத்திலேயே வச்சு முடிக்க மாப்பிள்ள கூட வந்தவர் பாம்பு டான்ஸ் ஆட ஆசையா ஊட்ட வந்தும் சாப்பிடாததால காது மேலேயே போடன்னு கல்யாணத்துல நடந்த வேற லெவல் காமெடி சம்பவங்களை இந்த வீடியோ முழுக்கவே பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். உன்னை இவ்வளவு நாள் வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டதே பெரிய விஷயம். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமாச்சும் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா திரும்பவும் வீட்டுக்கா ஓடி வரேன்னு கடுப்புல அவங்க அப்பா எடுத்தாரு பாருங்க கல்ல. இனி பிறந்த வீட்டுக்கு வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த செங்கல் தான் பொண்ணுக்கு ஞாபகம் வரும். அந்த பாயா இருக்கணும்டா. பாம்போட ஆவி இவருக்குள்ள புகுந்துடுச்சா? பாம்பு படையெடுத்து ஆடி இருந்தா கூட இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா ஆடி இருக்காது. ஆனா இவரு பாம்புக்கே டஃப் தர்ற மாதிரி சும்மா பயங்கரமா ஆடுறாரு. இவங்கெல்லாம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வந்தாங்களா இல்ல கைய கால உடைக்க வந்தாங்களான்னு தெரியல. சார் வடகரி பாருங்க பொண்ணையும் மாப்பிளையும் இப்படி தூக்கி போட்டு பந்தாடிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணையும் மாப்பிளையும் கல்யாணத்தன்னைக்கே உச்சத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இங்கேயும் உச்சத்துக்கு கொண்டு போறேன்னு மாப்பிளைய தூக்குனாங்க. இன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சந்தோஷமா இருந்திருப்பாரு நம்ம மாப்பிள்ள. இப்ப விடுறா பாப்போம். ஆனா அவரை தூக்குறான்னு தூக்கி இப்படி கீழே போட்டு கல்யாணத்தன்னைக்கே மொத்தமா முடிச்சு விட்டாங்க. என்னடா ஸ்ப்ரே அடிச்சு விளையாட இன்னைக்கு யாருமே சிக்கலையேன்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க நம்ம பசங்க. கரெக்டா இவரு சிக்கிட்டாரு. இவரு தலையில முடியலையேன்னு இவரு மேல இறக்கப்பட்டு இப்படி நடுமண்டியில வெள்ளை முடி முளைச்ச மாதிரி வெள்ளை கலர்ல ஸ்ப்ரேவை அடிச்சுட்டு ஓடிட்டானுங்க. பொண்ணுக்கு பயங்கரமா பசி எடுத்துக்கிச்சு போல. கொடுத்ததும் இப்படி மடக்கு மடக்குன்னு எல்லாத்தையும் இவங்களே குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பசியில இருக்காரு, அவருக்கும் கொஞ்சம் கொடுமா. மாப்பிளைக்கும் கொடுக்கணுமா? எல்லாத்தையும் இவங்களே குடிச்சிடலான்னு பிளான் போட்டாங்க. நடுவுல இந்த ஃபாதர் வேற இப்படி பாதியிலே புடுங்கி கொடுத்துட்டாரு. சடங்கெல்லாம் செஞ்சு டயர்டா இருக்க பொண்ணு மாப்பிள்ளையே எதுவும் சாப்பிடாம வராங்க. ஆனா ஒரு வேலையும் பண்ணாம கூட வர்ற இவங்க அப்படின்னு போட்டு நல்லா வெளுத்து வாங்கிட்டு வராங்க. நான் ஊட்டுனா சாப்பிட வாட மாட்டேன்றேன்னு பொண்ணு கடுப்பாயிட்டாங்க. கல்யாணத்திலேயே இப்படி அடிக்கிறாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம மாப்பிள்ளையோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத நினைச்சேன் பாவம் எந்த ஹாஸ்பிட்டல்ல எப்படி கட்டு போட்டு படுத்திருப்பாரோ தெரியல. கல்யாணத்துல எல்லா மாப்பிள்ளையும் இப்படி சிரிச்ச முகத்தோட தான் இருக்காங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சாதான் தெரியும் இவங்க மூஞ்சில சிரிப்பு இருக்குமா இல்ல இதுதான் கடைசி சிரிப்பான்னு. தாத்தா முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. முகூர்த்தம் கிடைக்குது, முகூர்த்தம். நான் கண் முழிச்சதுக்கு அப்புறம் முகூர்த்தத்தை வைக்க சொல்லுங்கடா. ரைட்டு, இன்னைக்கு கல்யாணம் நடந்த மாதிரி தான். கல்யாண வேலையெல்லாம் அப்புறம் பாப்போம், எலெக்ஷன் ரிசல்ட்ட ஃபர்ஸ்ட் பாப்போம்னு இவரை பாருங்க. என்ன தெரிகிறது? கல்யாணத்தை கூட கண்டுக்காம இப்படி உக்காந்து எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு யாரும் கிடைக்கலன்னு இவங்க மேல ஸ்ப்ரேவா அடிச்சாங்க நம்ம பசங்க. இப்ப பாருங்கடா நான் மாப்பிளைய என்ன பண்றேன்னு இப்படி மாப்பிளைய பூச்சாண்டியா மாத்திட்டாங்க. நாங்க நனைஞ்சாலும் பரவாயில்ல, பொண்ணு மாப்பிள்ள மட்டும் நனைஞ்சிட கூடாதுன்னு இவங்க பயங்கர அக்கறையா இருக்காங்க. இவங்க கொடை பிடிச்ச லட்சணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ள ஃபுல்லாவே நனைஞ்சிட்டாங்க. இதுக்கு கொடை பிடிக்காமயே இருந்திருக்கலாம். டேய் மாப்பிள்ள, இன்னைக்கு உனக்கு நாங்கெல்லாம் சேர்ந்து தரோம் பாடுற சர்ப்ரைஸ்ன்னு எங்க மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸா பாருங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பிளிங்கிட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து மாப்பிள்ளையே எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமா சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. பேண்ட் வேற ரொம்ப டைட்டா இருக்கு போல நம்ம மாப்பிள்ளைக்கு.
அதான் பேண்ட்டை போட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு மாப்பிள்ள. பொதுவா கல்யாணத்துல ஸ்ப்ரே அடிச்சுதான் விளையாடுவாங்க. ஆனா இங்க ஸ்ப்ரே கிடைக்கல போல. அதான் இத தூக்கி போட்டு விளையாடுறாங்க. ஸ்ப்ரே விளையாட்டை விட இந்த விளையாட்டு நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கு வந்ததுக்கு இன்னைக்கு நம்ம பையனுக்கு பயங்கர வருமானம். இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியம்? பேங்க்ல கூட இவ்வளவு பணம் இருக்காது. ஆனா இங்க நம்ம பையன் கையில பாருங்க, சும்மா கட்டு கட்டா பணம் விளையாடுது. மாப்பிளைக்கு பூவால செஞ்ச மாலைய போட சொன்னா, என்னங்கடா மாலைய கொண்டு வந்து போடுறீங்க? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இன்னைக்கு வசமா சிக்கிட்டாரு மாப்பிள. அதான் இப்படி கண்ட மாலையவும் கொண்டு வந்து போட்டு எல்லாரும் வச்சு செய்யறாங்க. கல்யாணம் முடியறதுக்குள்ள இன்னும் என்னவெல்லாம் பண்ண காத்திருக்காங்களோ தெரியல. ஐயோ, இந்த மாப்பிளைக்கு என்ன மண்டைக்கு மேல ஏதோ வான்கோழி ரக்க மாதிரி அதையோ கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல பாம்பு மட்டும் ஏதாவது நம்ம மாப்பிளைய பார்த்துச்சு, ஐயோ கீரி புள்ள வந்துடுச்சேன்னு நினைச்சு பயந்துகிட்டு ஓடிடும். ஏன் தான் இப்படி கல்யாணத்துல வந்து நம்ம மாப்பிள்ளைங்க கிட்ட ஷூவை புடுங்கிட்டு போறாங்களோ தெரியல. அப்படி புடுங்கிட்டு போனதும் இங்க நம்ம மாப்பிள்ளை எனக்கு ஷூ வேணும்னு இப்படி உக்காந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஷூவை திருப்பி கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளை சமாதானமே ஆனாரு. மாப்பிள்ளை மேல வெயில் படக்கூடாதுன்னு கொடை பிடிச்சிட்டு போய் பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க பாருங்க, என்னங்கடா ஒரு பந்தலையே பிடிச்சிட்டு போறீங்க? மாப்பிளைக்கு மட்டும் இல்ல, நீங்களும் நிழல்ல நில்லுங்கன்னு இவங்க கூட சேர்ந்து இப்படி ஒரு பந்தலே நகர்ந்து போயிட்டு இருக்கு. நம்மள யாரும் பார்க்கலன்னு நினைச்சு இவங்க பூ போட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. நீங்க பண்றதெல்லாம் யாரும் பார்க்கலன்னு நினைச்சீங்க. ரெண்டு கண்ணாலையும் நீங்க பண்ற சேட்டைய பார்த்துட்டான்டா. 100 சிசிடிவிக்கு சமம் இந்த ரெண்டு கண்ணும். இப்படி இந்த கண்ணுல வந்து மாட்டிக்கிட்டாங்க. இனிமேல் தப்பிக்கவே முடியாது. கல்யாணத்துல பூ மாலைய போட சொன்னா இதுக்கு அப்புறமாச்சும் குளிங்கன்னு இப்படி மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் ஷாம்பு மாலைய கொண்டு வந்து போடுறாங்க. மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசம். நீங்க ஷாம்பு மாலைய போட்டா மட்டும் நாங்க குளிச்சிடுவோமா? அப்ப கூட நாங்க குளிக்க மாட்டோம்னு மனசுல நினைச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு வந்தா வெறும் கல்யாணத்தை பாக்குறதோட மட்டும் இல்லாம ஷூ பாலிஷ், ஹேர் கட், அதோட உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தா மாத்திரை மருந்துன்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கிட்டு போலாம். என்ன அருமையான தொழிலா இருக்கியா? நீ தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு பணத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா? முன்னெல்லாம் ஸ்கூல் வாசல், காலேஜ் வாசல் மாதிரி கூட்டமான இடத்துல தான் கடை போடுவாங்க. ஆனா இப்பெல்லாம் இப்படி கல்யாணத்திலேயே கடை போட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் எல்லா பொருளும் ஒரே இடத்துல கிடைக்கிற இடம்னா அது இந்த கல்யாண மண்டபம் தான். மாப்பிள்ளை தாலி மட்டும் தான் கட்டுவாருன்னு பார்த்தா இவரு பண்ண காரியத்துக்கு எல்லாருமே அப்படியே வாய பொளந்துட்டாங்க. காலங்காத்தால கொண்டு வந்து கல்யாணத்தை வச்சதும் வச்சாங்க. இன்னைக்கு யாருக்கும் கல்யாணம்ன்ற நினைப்பே இல்ல. மாப்பிள்ளையில இருந்து கல்யாணத்துக்கு வந்தவங்க வரைக்கும் எல்லாரும் இப்படி தூங்கி வலிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள பொட்டு வைக்கணும். அப்படியா, இந்த வச்சிடுறேன். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பொண்ணுக்கு வைக்க போயிருந்தா கூட பரவாயில்ல, கொண்டு போய் தாத்தாவுக்கு பொட்டு வைக்க பாக்குறாரு நம்ம மாப்பிள்ள. அந்த மாப்பிள்ள தான் பொட்டு வைக்க கூட தெரியாம சொதப்பிட்டாரு. ஆனா இந்த மாப்பிள்ளைக்கு தெளிவா எல்லாம் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. சொல்லி கொடுத்த மாதிரியே இப்படி அழகா மாலைய போட்டுட்டாரு. ஆனா மாலை தான் யாரோட பேச்சாவும் கேட்காம இப்படி பொண்ணு கழுத்துல இருந்து சர்ன்னு கீழே இறங்கிடுச்சு. இது வரைக்கும் காத்தோட்டமா கல்யாணத்தை நடத்தி கேள்விப்பட்டு இருக்கேன். ஆனா இவங்கள பாருங்க, இப்படி புயல் காத்துல கொண்டு வந்து கல்யாணத்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது. அடிச்ச காத்துல போட்டு வச்சிருந்த மண்டபம் செட்டே கலண்டு போயிடுச்சு.
என்னதான் புயல் அடிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு சோறு தான் முக்கியம்னு இங்க நம்ம பசங்க இப்படி புயல் காத்துலயே நின்னு சாப்பிட்டு இருக்காங்க. புயல் அடிச்சாலும் பரவாயில்ல, பக்கத்திலேயே இப்படி ஏதாவது இடிஞ்சு விழுந்தாலும் பரவாயில்ல, நாங்க சாப்பிட்டு தான் போவோம்னு நம்ம பசங்க சாப்பாட்டை மட்டும் கடைசி வரைக்கும் நிப்பாட்டவே இல்ல. இங்க கல்யாண பொண்ணு மம்பட்டியா பாட்டுக்கு பயங்கர சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு வராங்க. அது ஏன்னு பார்த்தா அவங்க எதிர்பார்த்த மாதிரியே இப்படி கவர்மெண்ட் மாப்பிள்ளை கிடைச்சிட்டாரு. பொதுவா மாப்பிள்ளைய குதிரை வண்டியிலயோ இல்ல கார்லயோ வச்சுதான் ஊர்வலம் கூட்டிட்டு வருவாங்க. ஆனா இங்க ஒரு மாப்பிள்ளைய குதிரை வண்டி என்ன குதிரை வண்டி, அதை விட பெரிய வண்டியில கூட்டிட்டு போறோம்னு சொல்லி ஏமாத்தி இப்படி ஜேசிபில வச்சு கூட்டிட்டு வராங்க. கல்யாணத்துக்கு வர்றவங்க யாரும் இந்த கல்யாணத்தை மறக்கவே கூடாதுன்ற அளவுக்கு செய்யணும்னு நினைச்சாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே இப்படி ஜாம் ஜாமுன்னு செஞ்சுட்டாங்க. கல்யாண ஜோடி இப்படி பூங்கத்தை தூக்கி போட அத பின்னாடி இருந்து யாரு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்து கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவாங்க. நமக்கு சாதாரணமா பிடிச்சாலாம் நடக்காது, பிடிச்சு கொண்டு போய் கொடுத்தாதான் நடக்கும்னு இவரு கொடுக்க போனாரு. நமக்கு தான் கொடுக்க வராங்கன்னு தெரிஞ்சதும் எடுத்தாங்க பாருங்க ஓட்டம். அப்படி ஒரு ஓட்டம், அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. கல்யாணம் பண்ணிட்டு நான் வீட்டை விட்டு போயிடுவேன், திரும்பவும் உங்களெல்லாம் நான் எப்ப பார்க்க போறேனோ தெரியலன்னு இங்க சோகத்துல பொண்ணு கண்ணை கசக்கிட்டு இருக்க. அப்பாடி ஒரு வழியா வீட்டை விட்டு போறான்னு பின்னாடி இருக்கவங்களுக்கு சந்தோஷத்தை பாருங்க. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற. டேய், முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்கடா. கூட்டிட்டு என்ன தூக்கிட்டே வரேன். கூட்டிட்டு வான்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுக்கு மாப்பிள்ளைய இப்படி குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. இனி இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சாலும் நம்ம மாப்பிள்ளையால தப்பிக்க முடியாது. இந்த அரிசிய அப்படியே பின்னாடி தூக்கி போடணும். எங்க போடுங்க பாப்போம். நம்ம பொண்ணு கற்பூரம் மாதிரி சொன்னதும் அப்படியே பட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்படி செஞ்சிட்டாங்க. தூக்கி போடனதும் பொளிச்சு பொளிச்சுன்னு இப்படி மூஞ்சிலேயே தூக்கி போடுறாங்க. இந்த வெயில் காலத்துல கல்யாணத்துக்கு வந்து யாரும் வேர்வையில கஷ்டப்படக்கூடாதுன்னு இப்படி குழு குழுன்னு ஒரு மண்டபத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சப்போஸ் வர்றவங்களுக்கு புழுக்கம் அதிகமாகி இங்க குளிக்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமா குளிச்சுட்டும் போலாம். அதுக்கு ஏத்த மாதிரி இப்படி தண்ணிய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஊர் ஏரி குளத்துல கூட இவ்வளவு தண்ணி இருக்காது போல, ஆனா இங்க அதை விட அதிகமா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.